கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிதான வாக்குத்தத்தை எடுத்து நம்ம வாசித்து கேட்போமாக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நமக்கு விரோதி அப்படின்னு யாரை இன்றைக்கி நினைக்கிறோன்னா, மனுஷனை நம்ம விரோதியை நினைக்கிறோம். ஏதோ சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களோட கூட பேசலாம், நம்ம ஒரு விரோதியாக நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் அப்படியே பார்க்குறோம், விரோதியாக நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு மனுஷன் விரோதி கிடையாது. மனுஷிக்கு விரோதி கிடையாதுங்க. அப்போ யார் விரோதி? இந்த வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம் ஒரு கேள்விக்குறியான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அழகாக எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? இயேசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் மற்றவங்களை விரோதியாக கூட நினைக்க மாட்டீங்க. ஏசப்பா நம்மோடு கூட உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோடு கூட ஏசப்பா இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் யாருமே விரோதியாக நினைக்க முடியாதுங்க. அப்போ விரோதியாக யார் இருக்க முடியும்? இன்னொரு வசனமும் அழகாய் சொல்லப்படுகிறது. எபிரேயரில் 13வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அதை சுருக்கமாக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லாமே. இப்போ மனுஷன் பாருங்கள், மனுஷனுக்கு விரோதி கிடையாது. அப்போ யாருங்க விரோதி? அப்போ யாருங்க நம்ம விரோதியாக நினைக்கணும்? மனுஷனும் கிடையாதுங்க. பாருங்கள், நமக்கு விரோதியாக நிற்கிறது யாருன்னு சொன்னால், பொல்லாது சத்துருவானு தான் நமக்கு விரோதியாய் காணப்படுகிறான். இவன் தான் பலவிதமான காரியங்களை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால் இவனை தான். அப்போ நம்ம எப்படி எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால், நம்ம ஜபத்தில் இருப்பதோ, இல்லை வசனங்களை தியானிப்பதோ, ஜபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஈடுபட்டு இருந்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதியாக நிற்கிறவனை எதிர்த்து நிற்க நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலன் தருவார். இப்படி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரோதியை யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.